ஹலோ ஆர்மிஸ், ஐம் ஜேவி. இன்னைக்கு நம்ம பிடிஎஸோட பிளாக் ஸ்வாம் சாங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேப் ஆஃப் த சியோல் 7/2020 ரிலீஸ் ஆச்சு ஆர்மிஸ். இதோட ஜேர்னர் எப்படி இருக்குன்னா, ஒரு ஹிப்ஹாப் ரேப் பாட்டோட மியூசிக்கில் ஒரு மாதிரி சோகமும் எனர்ஜியும் கலந்த மாதிரி இருக்கும். சாங்கை ஒரே லைனில் சொல்லணுன்னா, ஒரு ஆர்டிஸ்ட்க்கு அவன் பண்ணுற ஆர்ட் மேலே இருக்கிற பயத்தை பற்றி தான் சொல்கிறாங்க. இந்த பாட்டோட மெயின் கான்செப்டே ஒரு டான்ஸர் 2 தடவை சாவாங்க. முதல் சாகும்போது அவங்க டான்ஸ் ஆடுறதை நிறுத்தும் போது நடக்கும். அதுதான் ரொம்ப கொடுமையான சாவு அப்படின்னு சொல்கிறாங்க. இதே விஷயந்தான் நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் உலகத்துக்கே பெரிய ஸ்டார் தான், ஆனால் ஒருவேளை எங்களுக்கு மியூசிக் மேலே இருக்க அந்த வெறி இல்லாமல் போயிட்டா, பாட்டு கேட்கும்போது எங்களுக்கு இதயம் துடிக்காமல் நின்றுட்டா, அதுதான் எங்களோட முதல் சாவு, அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் டெத் அப்படின்னு பயந்து பாடுற மாதிரி. சாங்கோட ஒரு சில லைனுக்கான மீனிங்கை பார்க்கலாம் ஆர்மிஸ். என் கூட உன் வேலையை காட்டு, ஆனால் என்னோடய வேலை தான் என்ன, நான் எதுக்காக இங்கே இருக்கேன் அப்படின்னு தனக்குள்ளே இருக்கிற குழப்பத்தை கேட்குறாங்க. இந்த லைனில் ரொம்ப குழப்பமாக பேசுகிற மாதிரி இருக்கும். இப்போல்லாம் மியூசிக் கேட்கும்போது முன்னாடி மாதிரி இதயம் படப்படன்னு துடிக்க மாட்டேங்குது. ஒருவேளை மியூசிக் என்னால் ரசிக்க முடியாமல் போயிடுமோன்னு பயமாக இருக்குது. மியூசிக் வராதப்போ அவங்க மனசு எப்படி இருக்கும் தெரியுமா? வெளிச்சமே இல்லாத, சத்தமே இல்லாத ஒரு ஆழமான கடலுக்குள்ளே முழுகி போகிற மாதிரி இருக்கும். அவங்க காலை யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். பாட்டோட செகண்ட் ஹாஃபில் ஒரு ட்விஸ்ட் வர ஆர்மிஸ். எவ்வளவு இருட்டாக இருந்தாலும் நான் கண்ணை திறந்து பார்க்கும்போது நான் இருக்கிற என்னோட ஸ்டூடியோவில் இந்த கடினமான சூழ்நிலையை தாண்டியும் நான் திரும்பவும் பாட்டு எழுதுவேன், பாடுவேன். எந்த கடலாலும் என்னை முழுசாக முழுகடிக்க முடியாது அப்படின்னு கெத்தாக முடிப்பாங்க. தான் தங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இருண்ட பக்கத்தையும் உலகத்துக்கு காட்டுற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நமக்கு பிடிக்காம போயிட்டா நம்ம லைஃப் எப்படி நரகமாகும். ஆனால் அதையும் தாண்டி எப்படி வெறித்தனமாக கம்பேக் கொடுக்கணும். ஓகே ஆர்மிஸ், இதுதான் பிடிஎஸோட பிளாக் ஸ்வானோட ஓவரால் மீனிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆர்மிஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.